Hi friends, welcome back to my channel. நான் உங்கள் ராஜேஷ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி இன்னொரு ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சோ இன்னைக்கு என்ன ப்ராடக்ட் நம்ம ரிவ்யூ பண்ண போறோம் அப்படின்னா ஒரு டேப்லெட் ஒன்று ரிவ்யூ பண்றோம். என்ன டேப்னா சாம்சங் கேலக்ஸி S6 தான் நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ இந்த டேப்னுடைய அன்பாக்சிங், ரிவ்யூ, ஸ்பெக்ஸ், அதனுடைய அட்வான்டேஜஸ் இது பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம. ஸோ இது டிஸ்கஸ் பண்றதுக்காக நான் நம்மளுடைய ஃப்ரெண்டு அண்ட் ப்ரொடியூசர் மிஸ்டர் பிரகாஷ் சார் நான் வந்து இன்வைட் பண்றேன். எதுக்காகனா இதுல அவர் தான் கொஞ்சம் எக்ஸ்பர்டீஸ். ஸோ இப்போ அவர் இன்வைட் பண்ணிடலாம் நம்ம. ஸோ நம்ம ப்ராடக்ட்டை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம. ஏன் அவ்வளோ பதறாருன்னா, ஏன்னா இது அவனுடைய டேப்லெட்டு. யாரா இருந்தாலும் கீழே வந்து உடையும், அதுக்கு என்ன பதற வேண்டியது இருக்கு. அதாவது வைஃபை பிளஸ் எல்டி இதை நோட் பண்ணிக்கோங்க. ஒன்லி வைஃபை வந்து பாத்தீங்கன்னா 27,999 கிடைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா வைஃபை பிளஸ் எல்டி. இது வந்து கலருக்கு ஏற்ற மாதிரி ரேட்ஸும் மாறுது. அங்கோரா ப்ளூ. ஸோ எல்டினா சிம் போட்டுட்டு நம்ம ஃபோன் கால்ஸும் பண்ணிக்கிறது தான் எல்டி. ஆக்சுவலா எல்டினா நீங்க ஏதோ டிஃப்ரெண்டா நினைக்கிறீங்க. எல்டின்றது வந்து பாத்தீங்கன்னா சிம் போட்டு நம்ம போனாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மொபைல் டேட்டாவே வந்து நம்ம டேப்லெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளால வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிபப்ளிக் டே ஆஃபர் தானே இது. ஆமா, ரிபப்ளிக் டே ஆஃபர்ல வந்து பாத்தீங்கன்னா 31,899 நமக்கு வேண்டிய நார்மல் பிரைஸ்ல இருக்கிற டேப் வந்து பாத்தீங்கன்னா 27,000ல வாங்கியிருக்கிறாரு. ஸோ இது ஒரு நல்ல டீல் தான். ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க இதுல 3 கலர்ஸ் இருக்கு. அங்கோரா ப்ளூ, சிஃபான் பிங்க், ஆக்ஸ்போர்ட் கிரே. நான் வாங்கியது வந்து பாத்தீங்கன்னா அங்கோரா ப்ளூ. ஸோ இதுக்குள்ளவே பென்னும் வந்தது போல இருக்கு. ஆமா, எஸ் பென்னும் வருது. இதுவும் ஒரு நல்ல அட்வான்டேஜ். வேற எந்த டேப்லயுமே நமக்கு இந்த பென் கொடுக்கறது இல்ல. பென் தனியா நீங்க வாங்க வேண்டியதா இருக்கும் இன்கேஸ் நீங்க ஐபேட் வாங்குறீங்க அப்படின்னா. ஸோ இதனுடைய கான்ஃபிகரேஷன்ஸ் என்னன்றது ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ நம்ம பார்த்துலாம் நம்ம. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூனி மெட்டல் பாடின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாலே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடியா இருக்குது, சாலிட் ஃபீல் கொடுக்குது ஆக்சுவலாக நம்மளுக்கு. ஸோ நம்மளுக்கு விழுந்துருமோ பிளாஸ்டிக் மாதிரியோ அந்த ஒரு ஃபீல் எல்லாம் நம்மளுக்கு இல்லை. நல்ல நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இன்பில்டா பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக நம்மளுக்கு. ஸோ அண்ட் ஒன் மோர் திங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பவர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பாட்டம்ல எடுத்துன்னு வந்து நம்ம வைக்கிறப்ப நம்மளுக்கு வந்து பாருங்க, நம்ம ஷேக் பண்ணா கூட ஷேக் ஆகாத மாதிரி நல்லா கொடுத்துருக்காங்க. வேணும்ன்றப்போ ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து எடுத்துதான் வர மாதிரி இருக்கு. ஸோ ஸ்கிரீன் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா 10.4 inches ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க TFT. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய பிக்சல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2000x1200 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து நல்ல ஸ்மார்ட் போன்ஸ் யூஸ் பண்ற பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து அந்த ஸ்கொயர்ஸ் எல்லாம் உத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயரா தெரியுது, அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இருக்கு, நல்லா இருக்கு. ஸோ கேமரா யூஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேப்லெட்ல எப்பவுமே கம்மி தான் கொடுப்பாங்க. ஸோ ரியர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8 மெகா பிக்சல் அண்ட் ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2 பக்கமும் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க டோல்பி டிஜிட்டலுக்காக. ஸோ இது டோல்பி டிஜிட்டல் கொடுத்துருக்காங்க. 2 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா LHRH அந்த ஸ்டீரியோஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கும். ஒரு நல்ல மூவி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுக்கு தரும். ப்ராசஸர் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸினோஸ் வந்து 9611 கொடுத்துருக்காங்க. 2.3 GHz கொடுத்துருக்காங்க. ஸோ 2.3 GHzன்றப்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கிளாக் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த லேகிங் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நம்மளுக்கு. பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 GB ரேம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 64 GB மெமரி பிளஸ் வந்து எக்ஸ்பேண்டபிள் டு 1 TB. ஸோ நம்ம வந்து இது ஒரு லேப்டாப் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஸ்டோரேஜுக்கான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இருக்காது நம்மளுக்கு. ஏன்னா எக்ஸ்பேண்டபிள் வந்து நமக்கு 1 TB வரைக்கும் கொடுத்துருக்கிறதுனால ஸோ நம்ம ஸ்டோரேஜ் வந்து எவ்வளோ வேணா வச்சுக்கலாம், எத்தனையோ படம் வேணா நம்ம வச்சுக்கலாம் நம்ம. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆக்டோ கோர் இது 8 கோர்ஸ் 8 கோர் 2.3 GHzன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ஸ்பீடு தான். ஸோ லேகிங் வந்து ஆகாது நீங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஆண்டனாஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாப் பாட்டம் 2 இடத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒயிட் கலர் லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வைஃபை அண்ட் பேண்ட் இதுக்கு GPRS ஆண்டனா ஆக்சுவலா அது. ஸோ 2 பக்கமும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து பிடிக்கிறப்பெல்லாம் வந்து
பாத்தீங்கன்னாக்கா சிக்னல் வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்லா வெளியே வரும். அதனால வந்து அந்த ப்ராப்ளம்ஸ், அதாவது சிக்னல் ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் இல்லாம நல்லா இருப்பது நம்மளுக்கு. ஸோ ஃப்ரண்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னாக்கா சிங்கிள் பீஸ் கிளாஸா கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ நம்ம வந்து எதனா எங்கன்னா ஹேண்ட்பேக்லயோ, அதாவது லேடிஸ் வந்து ஹேண்ட்பேக்ஸ்லயோ சின்ன பேக்லயோ வச்சுன்னா நம்மளுக்கு இருக்கிறதும் தெரியாது, வெயிட்டும் கிடையாது, நிறைய வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுல வந்து எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. ஸோ இது கூட வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கவரும் ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ இந்த கவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2000 rupees போட்டிருக்காங்க. பட் ஒரு 600 வாங்கணும். இதோட லிங்க்கும் நாங்கள் வந்து அதில் ஷேர் பண்ணுறேன் நான். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு ரப்பரைஸ்டு ஃபினிஷா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்கு ஆக்சுவலாக இதுவும். ஸோ நம்ம டேப் வந்து உள்ள போட்டாச்சு. ஸோ இது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு நோட் புக் மாதிரி தான் இருக்கு நம்மளுக்கு ஆக்சுவலாக. இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக கொடுத்துருக்காங்க. கேமராக்கும் ஓப்பனிங்னால கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மைக்ரோஃபோனுக்கான ஓப்பனிங்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த எஸ்பேன் வந்து நம்ம ஸ்டிக் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக அவங்க தனியாக ஒரு ஸ்லாட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதில் நம்மளுக்கு பின்னாடி வந்து நம்ம ஜஸ்ட் ஃபிங்கரில் ப்ரெஸ் பண்ணினாக்கா நம்மளுக்கு மேலே வந்துடும் நம்மளுக்கு. ஸோ இது யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா இருக்கு. இதனுடைய இதுவும் நாங்கள் லிங்க் ஷேர் பண்ணுறோங்க. ஸோ நம்ம வந்து படம் பார்க்குறோம் அந்த மாதிரி எதுனா நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து படம் பார்க்குறதோ இல்லை யூஸ் பண்ணுறதோ, நம்ம வந்து கீபோர்டு தனியாக வாங்கி யூஸ் பண்ணுறதோ நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனோட பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7040 mAh கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லாங் லாஸ்டிங்காக நிற்கும். கண்டிப்பாக 1 day யூஸ் வந்து தாராளமாக வரும் நம்மளுக்கு. அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ கேமரா கிளாரிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8 மெகா கொடுத்துருக்காங்க. கேமரா கிளாரிட்டி உண்மையிலேயே நல்லா தான் இருக்குது. எந்த ஒரு பிக்சல் உடையிறதோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. அதாவது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, பட் ஆவரேஜான குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க இது. ஸோ இதை பற்றின டவுட்ஸ் வேறு எதனா இருக்குது, இல்லை வேறு எதனா டீட்டெயில்ஸ் தெரியணும்னா நீங்கள் எனக்கு ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் நான். ஸோ மீன் ஒயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 week or 2 week கழிச்சு எப்படி யூசேஜ் இருக்குது என்ன எதுனாலும் நீங்கள் டவுட் கேளுங்க. ஸோ யூசேஜ் எப்படி இருக்குது அப்படின்ற ஃபீட்பேக்கை நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறோம் நாங்கள். ஸோ ஓவராலாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாம்சங் கேலக்ஸி S Tab வந்து S6 டேப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தம்ஸ் அப் தான், நல்லாவும் இருக்குது. ஸோ யாருக்கு டேப் வேணுமோ கண்டிப்பாக இது வந்து சஜஸ்ட் பண்ணலாம் அது நீங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் அழுத்திடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.